வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, குழிப்பணியாரம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஸ்லிட் பண்ணிட்டு இந்த காம்பு பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளியோட தோல் எல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு வேகணும். இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தோல் எல்லாம் உரிச்சிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல எல்லா தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டுமே இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். இதை லேசா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் சிம் பண்ணிட்டு இது மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நடுவுல ஒரு முறை இது திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட சட்னி திக்காகணும். ஸோ நான் திரும்ப மூடி போட்டு கொதிக்க விடுறேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே தக்காளி சட்னி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலருங்க, ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வறுத்து பொடி பண்ண கடுகு வெந்தயத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா வெந்தயத்தோட கசப்பு தன்மை வந்துடும். ஸோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கன்னா லாங் டிராவல் போகும்போதெல்லாம் இது போல சட்னி செஞ்சு எடுத்துட்டு போகலாம். 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.